I call my dear friend Yusuf Atai to tell motivation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இந்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லட்சியத்தை அடையணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய சிகரத்தை அடைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதான ஒரு எண்ண ஓட்டம் எல்லோருடைய மனதிலும் தோன்றும். அப்படி எல்லா மனிதர்களிடத்திலும் தோன்றக்கூடிய அந்த எண்ணம், அதன் எண்ணத்தின் பிரதிபலன் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கின்றார்கள் என்று சொன்னால் இல்லை. ஒரு சில நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன் நாடிய எண்ணத்தை தான் வெற்றி கொண்டு தலை நிமிர்ந்து நடக்கின்றார்கள். இன்னும் சில நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தோற்று தலை குனிந்து நடந்து செல்கின்றார்கள். அதற்கு காரணம் எல்லோரும் தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நம்முடைய சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக வெற்றி பெறணும்? இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நம்முடைய வேலைகளை நாம் பார்த்தோம், நம்ம இறந்து போயிடுவோம், அவ்வளோதானே. இதுக்காக நம்முடைய இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நாம் எதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுண்டான சிந்தனை நிறைய பேத்துக்கு வரும். ஆனால் ஓடுகின்ற குதிரையில் ஜெயிக்கிற குதிரையை மட்டும்தான் இந்த உலகம் பேசும். ஓடுகின்ற குதிரையில் ஜெயிக்கின்ற குதிரையை மட்டும்தான் இந்த உலகம் என்பது பேசும். ஜெயிக்கின்றவனை கொண்டாடுவதும் தோற்கின்றவனை கொண்டு போவதும் இந்த உலகத்தினுடைய நியதி. இந்த உலகத்தில் நாம் ஜெயிச்சு காட்டணும், ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் ஜெயிச்சு காட்டணும். அப்படி ஜெயித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்குண்டான அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படும். இப்போ முதல் விஷயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும் என்று சொன்னால் நமக்கு விடாமுயற்சி என்பது மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. ஒரு பறவை நடந்து போயிட்டு இருக்க ஒரு எறும்பை பார்த்து சொல்லுதான், இதோ அது தெரியுது பார் அந்த மலை, அந்த மலையினுடைய உச்சிக்கு யார் முதலாக செல்கின்றார்கள் என்று உனக்கும் எனக்கும் பந்தயம் வச்சுக்குவோமா அப்படின்னு அந்த பறவை கேட்டுச்சான். அப்போ அந்த எறும்பும் சரி பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன், வா பந்தயம் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு பறவைக்கும் எறும்புக்கும் ஒரு பந்தயம் நடக்குது. அப்போ பந்தயம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வினாடிகள்லேயே, ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த பறவை அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்று பார்க்கிறது. அந்த எறும்பை தேடுது, எங்கே எறும்பை காணா என்பதாக பார்க்கும் பொழுது எறும்பு அப்போ தான் அந்த மலையினுடைய அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டு இருக்குது அந்த எறும்பு. அதை பார்த்து அந்த பறவை சொல்லிச்சான், இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ ரொம்ப சோம்பேறி, நீ என்னை விட சோம்பேறித்தனமாகத்தான் இருப்பாய், நான் தான் இந்த மலையினுடைய உச்சிக்கு முதலில் வருவேன் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பதாக அந்த எறும்பை பார்த்து அந்த பறவை ஏளனமாக சிரித்தது. அதை ஒரு மட்டமாக நினைத்தது அந்த எறும்பை. அப்போ சிறிது அந்த பறவை பேசிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒரு 2-3 நாள் கழித்து வருது அந்த பறவை. அந்த மலையை தாண்டி போகிறப்ப அந்த மலையில் அந்த எறும்பு தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக இத்தனை நாட்களாக அந்த எறும்பு அந்த மலையில் தான் சிரமப்பட்டு கடின உழைப்பால் அந்த மலையினுடைய உச்சியில் இருப்பதை கண்ட அந்த பறவை ஆச்சரியமாக பார்த்துச்சு அந்த எறும்பை. அப்போ அந்த எறும்பு அந்த பறவையை பார்த்து சொல்லிச்சான், பறவையே, இந்த வெற்றி என்பது எல்லோருக்கும் சமமான விஷயம், இந்த வெற்றி என்பது எல்லோருக்கும் சமமான விஷயம். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு அந்த வெற்றி என்பது வெகு சீக்கிரமாக கிடைத்து விடுகின்றது. ஆனால் இன்னும் சில நபர்களுக்கு அந்த வெற்றி என்பது தன்னுடைய கடுமையான உழைப்பால், தொடர்படியான உழைப்பால் அவர்களுக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்பதாக அந்த எறும்பு சொல்லிச்சு. ஆக அந்த எறும்பு சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நல்லா படிக்கிறவன் தன்னுடைய எக்ஸாமில் காலாண்டுலேயோ அரையாண்டுலேயோ நல்ல மதிப்பெண் எடுக்கின்றான். ஆனால் ஒரு மீடியமாக, ஒரு கம்மியாக படிக்கின்ற ஒரு மாணவன், ஆஹா நான் காலாண்டில் ஃபெயில் ஆகிட்டேனே, அரையாண்டில் ஃபெயில் ஆகிட்டேனே என்று அவன் நினைத்து தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் தோல்வி அடைவான். இல்லை, நான் காலாண்டில் தோல்வி அடைந்தேன், அரையாண்டிலே தோல்வி அடைந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வி அடைய மாட்டேன் என்று அவனுடைய கடுமையான உழைப்பால், தொடர்ச்சியான உழைப்பால் அவன் முன்னேறி அவன் முயற்சி செய்து படித்தான் என்று சொன்னால்
முழு தேர்வில் அவன்தான் முதல் மதிப்பெண் எடுப்பான் என்பது நிதர்சனமான உண்மை. தன்னுடைய கடுமையான முயற்சியால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எத்தனையோ பேர் பேசுகிறவன் 1000 பேர் இருப்பான். அதையெல்லாம் நாம் சற்று ஒதுக்கிவிட்டு நம்ம இலக்கை நோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றி பெற முடியும். சில கடின உழைத்தால் முன்னேறலாம் என்று ஒரு பழமொழி இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, உழைக்கிறாங்க, முன்னேறுறாங்களா? எத்தனையோ பேர் செங்கல் தூக்குற வேலையை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, அவங்க முன்னேறாங்களா? இல்லை. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் உழைத்தார் என்று சொன்னால் முன்னேற முடியாது. ஆனால் தன்னுடைய அறிவை கொண்டு உழைத்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது விஷயமாக, தன்னுடைய வாழ்க்கையில் தான் எந்த லட்சியத்தை அடையப் போகின்றோம் என்கின்ற அந்த லட்சியத்திற்கான தகுந்த சந்தர்ப்பத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது. கிடைத்த வண்டியிலெல்லாம் ஏறி நாம் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது. நாம் நினைத்த வண்டி நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆக நாம் நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டு என்று சொன்னால் அதை சற்றும் யோசிக்காமல் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம். நான்காவதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வது. ஓடிக்கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கின்றது என்பதாக ஒரு பழமொழி இருக்கின்றது. ஆக நம் லட்சியத்தின் பக்கம் நாம் சென்றோம் என்று சொன்னால் நம் நேரத்தை நாம் வென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய லட்சியத்தை அடையாமல், நம் லட்சியத்தை நோக்கி நாம் செல்லாமல் நாம் பின்வாங்கி ஒரே இடத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நேரம் நம்மை கடந்து செல்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றி பெற முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை சரியாக ஒதுக்கி நம்முடைய நேரத்தை சரியாக கட்டமைத்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் நாம் முயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நசீபை வல்லோனல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.